இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே சிறு சிறு வேடங்களில் எடுத்து நடிச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் கிழக்கு சீமையிலே. கிழக்கு சீமையிலே படத்தை பார்க்கையில் அந்த ஒரு சேவல் சண்டை சீன் வரும். அந்த சேவல் சண்டை சீனில் தான் இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆசை படத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவும் இவர் வந்திருப்பார். பாரதி ராஜா அவருங்கிட்ட இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது. அந்த சான்ஸில் தான் குஷி படம் எடுத்தார். குஷி படம் சரியான ஹிட்டு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து பல வெற்றி படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. அதுக்கு டைரக்டராக இருந்திருக்காரு. 54 வருஷங்கள் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வதந்திகளையும் பரப்பி வராரு. ஆனால் இவர்கிட்ட கேட்டோம்னா, நான் சினிமாவில் இன்னும் அடைய வேண்டிய இடம் நிறைய இருக்குது, அந்த இடத்த நான் இன்னமும் அடையலை, அதனால் மேரேஜ் பண்ணலை அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு காதல் இருந்துச்சும் அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகலை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. சூர்யா அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வர டைலாக் என்ன அப்படின்னா, வந்தான் போனான் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல, வந்தான் சுட்டான் போனான் அப்படிங்கிற டைலாக் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர டைலாக். உங்களுக்கு இவர்கிட்ட பிடிச்ச டைலாக் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிற்காலத்தில் இவர் இப்போதைக்கு இவர் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா, பல வில்லன் கெட்டப்ஸில் செம்ம மாசாக கலக்கிக்கிட்டு வராரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் தான். இவர் வில்லனாக நடித்த படம் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். பிறந்தநாள் கொண்டாடுற இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புவாங்க.